வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பாசறை நிகழ்ச்சிகளில் அவர்கள் திராவிட இயக்க வரலாறு பற்றி பேசுவதற்காக பாடம் வகுப்பெடுப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். இது நமக்கும் ஒரு கட்டாய பாடம். ஆகவே வார வாரம் எழுதியாக வேண்டும் எனும் பொழுது தினமும் அதை பற்றி படித்தும் தேட வேண்டும் என்கிற அந்த ஒரு தெரிந்தவற்றை எழுதியிருந்தால் எனக்கு கொஞ்சம் எளிதாக போயிருக்கும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கடுமையான பணியை ஐயா அவர்கள் சொல்லுவதை போல அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அந்த பணியை விரும்பி நான் என் மேல் போட்டுக்கொண்டு மிக கடுமையான தேடல்களை செய்து அவர்களை பற்றிய செய்திகளை தொகுத்தேன். அது கிடைத்தவை எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 46 பேர்களுடைய செய்திகள் சில கிடைத்திருக்கின்றன. அவர்கள் எழுதிய கட்டுரைகள், அவருடைய பேச்சு உரை குடியரசில் வெளியாகி இருக்கிறது, பின்னாளில் விடுதலையிலும் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் இல்லை. மைப்பா தாமரைக்கண்ணி அம்மையார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றினார். அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு மாநாடு ஒத்தைவாடை அரங்கில் நடந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டை தொடர்ந்து வேலூரில் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் இதே பெண்கள் அணி அங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். வேலூரில் தாமரைக்கண்ணி அம்மையார் முழக்கம் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் 2 நாள் 3 நாள் அவருடைய உரையை பதிப்பித்திருக்கிறார்கள் விடுதலையில். அப்போ அதை பார்க்கும் பொழுது 3 நாள் அந்த செய்தி வருகிறதே என்பது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீராங்கனைகளுக்கு என்பது ஒரு பக்கம் கிடைத்த வியப்பு. ஆனால் அவர்களுடைய தொடர்ச்சி என்ன ஆயிற்று, அவர்களுடைய பிள்ளைகள் என்ன ஆனார்கள், இப்பொழுது யார் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று அதை தேடுவதுதான் பெரும் பணியாக இருந்தது. பல பேரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் கிடைக்கவில்லை. அவற்றை தேடுவதற்கு என்னுடைய தந்தையார் எனக்கு அறிமுகப்படுத்திய அந்த தமிழ் இயக்கம் சார்ந்த சில நூல்கள் அவை தெரிந்திருந்த காரணத்தினால் இவற்றில் தேடினால் கிடைக்கும் என்ற ஒரு நூல் கிடைத்தது. அதன் மூலமாக பல பேருடைய செய்திகள், தமிழ்த்தென்றல் திருவிக அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், அதாவது ஒரு தன் வரலாறு எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு திருவிக அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. 2 தொகுதியாக வந்திருக்கின்றது. இதை இப்போது கூட நம்முடைய தோழர்கள் இங்கு பல பேர் இந்த பதிப்பு துறையிலே ஆர்வமிக்கவர்கள் இருக்கிறீர்கள். இது நான் சொல்லுகிற சிலவற்றை நீங்கள் ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவிக அவர்களுடைய அந்த நூலில் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்பு, ஒவ்வொருவரை பற்றிய செய்தியும் பின் பகுதியிலே அகரவரிசையிலிருந்து வருகிறது. எனக்கு எங்குமே கிடைக்காத வாழ்க்கை குறிப்பு அலமேலுமங்கை தாயார் அம்மாள் அவர்களை பற்றியது. அந்த கட்டுரையை முடித்த பிறகு அலமேலுமங்கை தாயார் அம்மாள் என்பவரை பற்றிய செய்தியை, அவருடைய வாழ்க்கை குறிப்பையும் திருவிக அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பில் இருந்து எனக்கு எடுக்க முடிந்தது. அவர் எப்படிப்பட்டவர், இது உள்ள வருகிற செய்தி மட்டுமல்ல, தாமரைக்கண்ணி அம்மையார் யார், அதே போல தமிழ் தொடர்பு உள்ளவர்கள் அவர்களுடைய செய்திகளை ஒரு 80ஆம் பக்கத்துல அந்த நூல்ல இருக்குன்னா பின்னால் அவர்கள் பெயரை போட்டு அலமேலு அம்மையார் பக்கம் 80 என்று அந்த வரிசை குறிப்பு இருக்கிறது. அதன் மூலமாக பல செய்திகள் கிடைத்தன. அவற்றில் அலமேலுமங்கை தாயார் அம்மாள் தான் இதுவரை கிடைத்தவர்கள்ல மிக மூத்தவர். ஏன்னா 1916ஆம் ஆண்டு சென்னை விக்டோரியா அரங்கில் நடைபெற்ற அந்த நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட அந்த 32 பேரில் அவர் ஒருவர். நீங்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடக்கம் என்று கூகுள்ல போட்டால் கூட அலமேலுமங்கை தாயார் அம்மாள் உட்பட 32 பேர் என்று வரும். அப்ப அங்கேயே இருந்திருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்திருப்பார்கள். அப்ப அவங்க யாராக இருக்கும்னு வெவ்வேறு இடங்கள்ல தேடி மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்மையாரை பற்றிய செய்திகளை
மறை தாயுமானவர் எழுதிய மறைமலையடிகளார் வரலாற்றில் இருந்து எடுத்தேன். அதை போல செந்தமிழ் செல்வி, நித்தில குவியல், இந்த இதழ்களில் இருந்து மாணவர் மன்றம் வெளியிட்ட சில மலர்கள், இவற்றில் இருந்தெல்லாம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரை பற்றிய நிறைய குறிப்புகள் மாணவர் மன்றம் வெளியிட்ட சிறப்பு மலரில் இருந்தன. ஆனால் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் பற்றிய செய்திகள் எல்லா சிறந்த ஆவணங்களிலும் அவர் பெயர் இருக்கிறது. கடைசியாக எனக்கு ஒரு குறிப்பு கிடைத்து, சென்னை எழும்பூரில் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் மாண்டிசரி ஸ்கூல் என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அவங்க யாரு இவங்க யார் என்று அந்த பள்ளிக்கே சென்று இன்னொருவரை பிடித்து அங்கு அவர்களுக்கு நன்கொடை வழங்கிய ஒரு மூதாட்டியின் புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை எடுத்து கொண்டு வந்து பழைய படத்தோடு ஒப்பிட்டு பல புகைப்பட கலைஞர்களிடம் கேட்டு இவரும் அவரும் ஒருவர் தானா என்று ஒப்பிட்டால் ஒருவர் தான் என்ற செய்தி கிடைத்தது. அப்போதான் தெரிந்தது அவர் எழும்பூர் பகுதியிலே வாழ்ந்தவர், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர், நீதி கட்சியிலும் காங்கிரஸ் இயக்கத்திலும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களோடு மிக முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் அவர் பயணம் செய்திருக்கிறார். பிற்காலத்தில் தன் வீட்டின் ஒரு பகுதியை அந்த பள்ளிக்கு நன்கொடையாக கொடுத்து அங்கு குழந்தைகள் பள்ளி நடப்பதற்கான நன்கொடையாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய புகைப்படத்தை அங்கு வைத்திருக்கிறார்கள். இந்த அலமேலு மங்கை தாயார் அம்மாள் தான் நான் சில நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். மகாத்மா காந்திக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் நடந்தது. அந்த கூட்டத்தில் லேடி சதாசிவ ஐயரின் மனைவி லேடி சதாசிவ ஐயர், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ராஜகோபாலாச்சாரியார், அலமேலு மங்கை தாயார் அம்மாள் எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த செய்தி சுதேசமித்திரன் பத்திரிகையில் வரும் பொழுது இப்படி லேடி சதாசிவ ஐயர் தலைமை வகித்தார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் காந்திக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார். அதை ராஜாஜி அவர்கள் மொழிபெயர்த்து காந்திக்கு கொடுத்தார். அலமேலு மங்கை தாயார் அம்மாள் பேசினாள் என்று வந்திருக்கிறது. அலமேலு மங்கை தாயார் அம்மாள் பேசினாள். இந்த செய்தியை எடுத்து அந்த அம்மையார் திராவிடன் ஏட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். மித்திரனுக்கு அவமரியாதையிலும் எழுத கை ஓடுகிறது. அது அந்த காலத்து தமிழில் எவ்வளவு அழகாக மித்திரனுக்கு அவமரியாதையிலும் எழுத கை ஓடுகிறது என்று கடுமையான ஒரு கண்டனம். அந்த கண்டனத்தை ஐயா அவர்கள் குடியரசு ஏட்டில் எடுத்து பதிவிட்டிருக்கிறார்கள். இப்படி நடந்திருக்கிறது. இதற்கு சுதேசமித்திரன் வருத்தம் தெரிவித்து ஒரு சின்ன பெட்டி செய்தி போட்டிருக்கிறது. அந்த பெட்டி செய்தியில அலமேலு மங்கை தாயார் அம்மாளை அழ்விகுதி போட்டு குறிப்பிட்டு விட்டதற்காக அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்று அறிகிறோம். மிஸ் மேயோவை தவிர வேறு யாரையும் அழ்விகுதி போட்டு அழைக்கும் கொள்கை சுதேசமித்திரனுக்கு இல்லை. எனவே இவ்வாறு நடந்ததற்காக என்று விளக்கம் கூறுகிறோம். வருத்தம் தெரிவிக்கிறோம், மன்னிப்பு கூறுகிறோம்ல என்று விளக்கம் கூறுகிறோம் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை எடுத்து மீண்டும் குடியரசு ஏட்டிலே ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். சுதேசமித்திரன் விளக்கம் என்று. அதுல சொல்லப்பட்ட மிஸ் மேயோ தான் இந்திய மாதா என்ற நூலை எழுதியவர். அதுக்காக தான் இந்தியாவுடைய 2 பகுதிகளை எழுதிவிட்டார் என்று அவரை தேசியவாதிகள்லாம் அப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க. சுதேசமித்திரனுடைய கொள்கை மிஸ் மேயோவை அவள் இவள்னு எழுதலாம். ஏன்னா அவர் அமெரிக்க பெண்மணி, அவர் இந்தியாவை பற்றி இப்படி எழுதிவிட்டார். மற்றவர்களை எழுதுவது எங்கள் கொள்கை அல்ல என்று இந்த பதிலே எவ்வளவு ஒரு ஆணவம் மிக்க ஒரு விடை. இதற்கு மீண்டும் திராவிடன் ஏட்டில் அந்த அம்மையார் எழுதிய விளக்கம்தான் தெரியாமல் நடந்து விட்டதாம். தெரியாமல் நடந்திருந்தால் எப்படி நடந்திருக்கும்? லேடி சதாசிவ ஐயர் தலைமை தாங்கினாள், முத்துலட்சுமி அம்மாள் பாராட்டு பத்திரம் வாசித்தாள். இதற்கு அடுத்ததுதான் மிக முக்கியம் தோழர்களே.
அதை ராஜகோபாலாச்சாரி மொழிபெயர்த்து கொடுத்தான் என்றுதானே வந்திருக்க வேண்டும். என் பெயருக்கு மட்டும் அழ்விகுதி தெரியாமல் வந்துவிட்டதா? நான் எத்தனை ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். சுதேசமித்திரனுக்கே நான் விஷயதானம் செய்து வருகிறேன். எனக்கே இந்த நிலை என்றால் உங்கள் பெண்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு நீண்ட வரலாறு. இந்த செய்திகளை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் அன்றைக்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், முத்துலட்சுமி ரெட்டியாரை போல. அவர்தான் ஏன் தமிழ் மொழியில் டைப்ரைட்டர் இல்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழில் பேசுவது ஆங்கிலத்தில் டைப் செய்யப்படுகிறது, பிற மொழிகளுக்கெல்லாம் வெர்னாகுலர் டைப்ரைட்டர் வந்திருக்கிறது, ஏன் தமிழில் டைப்ரைட்டர் இல்லை என்று சட்டசபை நிகழ்ச்சிகளில் அவருடைய வாதம் பதிவாகி இருக்கிறது. இவ்வளவு ஒரு அரிய செய்திகளை கொண்டவர்களை கூட நாம் இன்றைக்கு நாமே தெரிந்து கொள்ளவில்லையே. நாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாதானே மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு. இப்படி வியப்பை கொடுத்த இன்னொரு எல்லாமே வியப்பு தான். இந்திராணி பாலசுப்ரமணியம் அவர்கள், அவருடைய கணவர் சிறைத்துறை அதிகாரி. அவர் சிறை அதிகாரியாக இருந்த சிறைச்சாலையில் தான் NSK அவர்கள் சிறையில் இருந்தார். அவரை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டவர் இந்திராணி அம்மையாருடைய கணவர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்களுக்குள்ள ஒரு கொள்கை வேறுபாடு. அவர் சற்று மூட நம்பிக்கைக்கு ஆட்படுகிறார் என்ற போது அந்த அம்மையார் கோபித்துக் கொண்டு தனியாக போய்விடுகிறார். ஐயா பெரியார் கொள்கையிலிருந்து விலகுகிறார், மூட நம்பிக்கைக்கு ஆட்படுகிறார். பிறகு இதற்கு சமரசம் நடக்கிறது. அதே போல தோழர் வெற்றி செல்வன் குறிப்பிட்ட வைசு மஞ்சுளாபாய் அவர்கள், வைசு சண்முகம் அவர்களுக்கு இந்த பண இழப்பு, எல்லாவற்றிலும் நஷ்டம், இழப்பு, வழக்கு, தோல்வி இவை நடக்கும் பொழுது அதுவரை அவரிடம் இல்லாத மூட நம்பிக்கைகள் வருகின்றன. வீட்டிலேயே பூஜை யாகம் வளர்க்க அனுமதிக்கிறார். அப்பொழுது மஞ்சுளாபாய் அம்மையார் பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிடுகிறார். பிறகு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்றவர்கள் சமாதானம் செய்து அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்கிறார்கள். அப்படி அந்த கொள்கை பற்று என்பது அதில் கொண்ட உறுதியை இப்படியெல்லாம் பெண்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிக வியப்புக்குரிய, பல்வேறு களஞ்சியங்கள் கொடுக்காத வியப்பை அவருடைய வாழ்க்கை கொடுத்தது. பினாங்கில் இருந்து, பினாங்கு ஜானகி அம்மாள் அன்றைக்கு அங்கிருந்து ஒரு கட்டுரை அனுப்பி அது குடியரசுல 28-29 வெளியாகி இருக்குன்னா, பினாங்குல இருந்து பத்திரிகை கப்பல்ல போகவே பல மாசம் ஆகுது. அவர்கள் அங்கிருந்து கட்டுரை அனுப்பி அந்த கட்டுரை குடியரசு ஏட்டில் வெளியாகி இருக்கிறது. ஐயா போய் இறங்கியவுடன் அவருடைய கணவர் அப்பாவு அவர்கள் பண்டிதர். பண்டிதர் என்பது அவருடைய தொழில், மருத்துவர் என்பதை பண்டிதர் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய திருமணத்தில் குடியரசு இதழுக்கு 3 ரூபாயும் மருத்துவர் இதழுக்கு 3 ரூபாயும் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும், அப்பாவு அவர்களுக்கும் ஜானகி அம்மையாருக்கும் நடந்த திருமணத்தின் போது கொடிய பார்ப்பான் ஒழிக என்ற பாடல் மேடையில. இப்படி செய்திகளை படிக்கும் போது நமக்கு ஏற்படுகிற வியப்புக்கு எல்லையே இல்லை. அதை தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த கட்டுரைகளை படித்து அதை பற்றி என்னோடு பேசுவதும், இதை பற்றி அவருக்கு இவ்வளவு ஒரு ஈடுபாடு ஏன் ஏற்பட்டது என்றால் அவருடைய பணியே இந்த ஆய்வுகளை செய்வதுதான். இந்த கட்டுரைகளை பற்றி தெரிந்தவுடன் அதை பற்றி எந்த செய்தி படித்தாலும் அது ஒரு சின்ன ஒரு புகைப்படமாகவாவது எடுத்து எனக்கு அனுப்பி விடுவார். அம்மா இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட பங்களிப்புகள் சேர்ந்துதான் எனக்கு அந்த நூலை முழுமைன்னு நான் சொல்ல முடியாது, கிடைத்தவற்றை கொண்டு அதை உருவாக்கி இருக்கிறேன். அதுல நிறைய நம்ம மனம் நெகிழ்ந்து போவதற்கும் உணர்ச்சி வசப்படுவதற்கும் இந்த இயக்கத்தை பற்றி நாம் பெருமிதம் கொள்ளுவதற்கும் இன்றைக்கு நம்ம அதை தவற விடுறோமோ என்று கவலை கொள்ளுவதற்கும், அந்த பாரம்பரியத்தை உண்மையிலேயே நாம் தூக்கி நிறுத்துகிறோமா என்ற கேள்வி எழுப்புகிற அளவுக்கு
அந்த வரலாறுகள் இருக்கின்றன. பினாங்கு ஜானகி அம்மையார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். பெண்ணுக்கு சீதனம் எது என்றால் சொத்து அல்ல, நகை அல்ல, கல்விதான் என்று. அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், தந்தை பெரியார் மலையாவுக்கு வந்தபோது பினாங்கிலே வந்து இறங்கியவுடன் ஜானகி எங்கே என்று கேட்டார். அவர் வந்து பிரசவத்திற்காக மருத்துவமனையில் இருக்கிறார் என்று சொன்னவுடன் மற்ற மலாய் பகுதிகளுக்கெல்லாம் போய்விட்டு திரும்பி வந்து பார்ப்போம் என்று திரும்பி வருகிறார். வந்து அவர்களை சந்தித்து அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுகிறார்கள். அந்த குழந்தையின் பெயர் சமதர்மம். அந்த நிகழ்ச்சியை அந்த அம்மையார் குறிப்பிட்டு, இப்படி வந்த ராமசாமி பெரியார், குறித்து கொள்ளுங்கள், 1929 ராமசாமி பெரியார் என்று அவர் அப்போதே எழுதுகிறார். என்னை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்து என் குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டு கொஞ்சினார். நாகம்மையார் அப்படி என் குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட பெரியவர்கள் வந்து என்னை போன்ற ஒருத்தையை இப்படி பார்த்து என் குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிற இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால், என் பெற்றோர் கொடுத்த கல்வியினால், நான் அவர்களுக்கு இந்த கட்டுரைகள் மூலம் எனக்கு கிடைத்த அறிமுகத்தினால்தான் இது கிடைத்தது என்று எழுதுகிறார். இந்திராணி பாலசுப்ரமணியார் மலாயா சென்று உரையாற்றி இருக்கிறார். அவருடைய பற்றிய செய்திகள்லாம் பெரிய செய்தி. அதை படித்த பிறகுதான் பேராசிரியர் சுமதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவருடைய அக்கா அவர்களுக்கு இந்திராணி என்று பெயர். அந்த பெயரைத்தான் அவர் சுருக்கி தன் மகளுக்கு இந்திரா என்று பெயர் வைத்திருந்தார். அதை படித்த பிறகுதான் சொன்னார், எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது, இந்த மாதிரி இந்திராணி என்ற ஒரு அம்மையார் இப்படி பேசுகிறார் என்கிற காரணத்தினால்தான் என் அக்காவுக்கு இந்திராணி என்று என் தந்தை பெயர் வைத்தார். ஏன்னா அப்பயே அவர் பகுத்தறிவுவாதி, தன் சொந்த குடும்பத்தை எதிர்த்து, மூட நம்பிக்கையை எதிர்த்து யுத்தத்தை நடத்தியவர். இந்திராணி என்று பெயர் வைத்திருப்பது மிக குறைந்த வாய்ப்பு. அதற்கு ஆனால் வைத்ததற்கு காரணம் அந்த அம்மையாருடைய பெயர். அதே போல மரகதவல்லி முருகப்பா அவர்கள் இருவரும் விதவை திருமணத்தை நடத்துவதையே வேலையாக வைத்துக் கொண்டு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். மாதர் மறுமணம், பென்சில்ல மாதர் மறுமணம் என்று அச்சடித்து பென்சில் தயாரித்து விட்டிருக்கிறார்கள். மரகதவல்லி அவர்களும் சிவகாமி அம்மையாரும் வைசு மஞ்சுளாபாயும் பேர்ணாம்பட்டு ரங்கநாயகி அம்மாள் ஆசிரியருடைய மாமியார், இவர்கள் அனைவருமே இளம் வயதில் அவர்களுடைய இணையரை இழந்து இந்த இயக்கத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்வை மீண்டும் அமைத்துக் கொண்டவர்கள். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய செய்தி என்பது நாமே இப்பதான் அதை புரிஞ்சு பதிவு செய்யறோம். சரி, பெட்டர் லேட் தென் நெவர் என்பதை போல அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை தோழர் வெற்றி செல்வனும் அவரை போல சில தோழர்களும் அதற்காக எனக்கு செய்த, அவர்கள் மூலமாக சேகரித்து கொடுத்த செய்திகள் நிறைய பயன்பட்டன. இதற்கு அடுத்த இதை தொடர்ந்து வந்த மற்ற கட்டுரைகளும் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகத்தின் சார்பாக 2வது தொகுதியாக அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். இதை தவிர இது நான் முரசொலிக்கு எழுதிய கட்டுரையாக 500 சொற்கள், 700 சொற்கள், 600 சொற்களுக்கு மிகாமல் அப்படியாக சுருக்கி பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இதனுடைய முழு வடிவம் இன்னும் விரிவானது. அதற்கான இணைப்பு கட்டுரைகள்லாம் நிறைய இருக்கின்றன. இந்த பணியை நாம் எல்லோரும் கை கொள்ளுவதற்கு முதல் காரணமாக இதனை தொடங்கி வைத்தவர் நம்முடைய பேராசிரியர் மு வளர்மதி அவர்கள், முனைவர் மு வளர்மதி அவர்கள். அவர்தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே பணியாற்றி, ஆய்வாளராக பணியாற்றி, இதழாளர் பெரியார் என்ற நூல் வெளிவருவதற்கு காரணமும் அவர்தான். ஐயா இறையனார் அவர்களை பெரியார் என்ற இதழாளர் என்ற ஆய்வுரையை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே நடத்த செய்து அதன் மூலம் அந்த நூலை வெளிக்கொண்டு வந்தார். அவருடைய முயற்சியினால்தான் இந்த நம்முடைய போராளிகள் பெண்களுடைய கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு சுயமரியாதை வீராங்கனைகள் என்று 90ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன் 2 தொகுதிகள் வெளிவந்தன. அதற்கு பிறகுதான் இவர்களை பற்றிய செய்திகள் வெளியில் பேசப்பட்டன. ஆங்கிலத்திலே ஆனந்தி அவர்கள் பேராசிரியர்
அவர் சில கட்டுரைகளை ஆங்கிலத்திலேயே ஆய்வு முறையிலே எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு தோழர் ஜீவ சுந்தரி அவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் வாழ்வும் பணியும் என்ற ஒரு அருமையான நூலை தொகுத்து அவருடைய வாழ்க்கையை பதிவு செய்தார். மூவலூர் அம்மையாரை பற்றி வெற்றி செல்வன் அவர்கள் சொல்லிவிட்டார். ஆனா அதெல்லாம் இன்னும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, கூட்டமோ நேரமோ போதாது. அதற்கு பிறகு நம்முடைய தோழர் ஓவியா அவர்கள் கருஞ்சட்டை பெண்கள் என்று உரையாற்றும் பொழுது இவர்களை பற்றி எல்லாம் அவரும் வார வாரம் பேச வேண்டி இருந்ததுனால கிடைத்த தகவல்களை அவர் அந்த நூலில் கருஞ்சட்டை பெண்கள் நூலில் பதிவு செய்தார். அன்னை மணியம்மையார் வரலாறுலாம் நிறைய தரவுகளை கொண்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பணி அமைகிறது என்று நானும் நினைத்துதான் இதை தொடங்கினேன். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு கடலாக விரிந்திருக்கிறது. அதில் நான் ஒரு சிறு பகுதியைத்தான் பதிவு செய்திருக்கிறேன். இவற்றை இதற்குரிய பின்னிணைப்புகளோடு நான் வெளியிட இருக்கிறேன். அப்படி வெளியிடும் பொழுது அது ஒரு சிறந்த ஆவணமாக இருக்க வேண்டும். திராவிட இயக்க பெண்களை பற்றிய வரலாறு இதில் திராவிட முன்னேற்ற கழக பெண்கள் என்று சத்தியவாணி முத்தம்மையார், வெற்றி செல்வி அன்பழகன் அவர்களை பத்தி எல்லாம் நமக்கு பேர் சத்தியவாணி முத்தம்மையாரை பற்றி எழுதுவதில் சில சிக்கல் உண்டு. ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேறியவர். திராவிட இயக்கம் பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற சில பிரச்சாரங்கள் வருவதற்கும் அவரை முன்னிறுத்தியவர்கள் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவரே மீண்டும் திரும்ப திமுகவில் இணைந்து கலைஞர் அவர்களுடைய தலைமையில் பணியாற்றியதும் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விருது கொடுத்தது. இதெல்லாமே செய்திகள். அவற்றை வெற்றி செல்வி அன்பழகன் அவர்கள் விமான நிலையத்திலே நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுவதற்காக பல பெண்களோடு போகிறார். ஏனென்றால் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். தலைவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். பேராசிரியர் கைது, எம்ஜிஆர் கைது, எல்லோரும் கைது. அந்த நேரத்தில் பெண்களை திரட்டி கொண்டு விமான நிலையத்துக்குள் நுழைந்து போலீசாரால் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அப்படி அடித்து விரட்டி ஓடி காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கிறார் விமான நிலையத்தில இருந்து வெற்றி செல்வி அன்பழகன் அவர்கள். அப்புறம் கடைசியாக நம்முடைய காலத்தில் பார்த்த நூர்ஜகான் அவர்கள், சகுன பாண்டியன் அம்மையார், இளமுருகு பொற்செல்வி என்றே அறிமுகமான பொற்செல்வி இளமுருகு, இவர்கள் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு செய்திகளை கொண்டிருந்தது. அம்மையார் கண்ணம்மாள் அவர்கள், ஐயாவுடைய சகோதரி கண்ணம்மாள், நாகம்மையார் தொடங்கி மணியம்மையாருடைய வாழ்க்கையோடு அதை நான் நிறைவு செய்திருக்கிறேன். ஆனால் இதற்கிடையில என்னால் இன்னும் எழுத முடியாமல் போன செய்திகளும் இருக்கின்றன. அவற்றை தொகுத்து விரைவில் நான் ஒரு முழு நூலாக வெளியிட இருக்கிறேன்.